செய்வது துணிந்து செய், எண்ணி துணிக கருமம். இப்படியெல்லாம் தமிழில் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது மோட்டிவேட்டட் வேர்ட்ஸ் உண்டு. திருக்குறள் வந்து சொன்னது தான் எண்ணி துணிக கருமம், செய்வது துணிந்து செய் பாரதியார் சொன்னது. ஸோ இப்படி சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ செய்யக்கூடிய விஷயத்தை துணிந்து செய். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ரிஸ்க் எடுக்க தயங்காத அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். குறிப்பாக சினிமாவில் வந்து ரிஸ்க் எடுத்தே ஆகணும். அது இல்லாமல் சினிமா கிடையாதுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது. ஸோ ரிஸ்க்குன்னா என்ன ரிஸ்க்கு? எல்லாமே ரிஸ்க்கு தான். இங்கே நீங்கள் சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறது கூட ஒரு ரிஸ்க்கு தான். அந்த முயற்சி பண்ணுறப்போ அந்த 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 ரிஸ்க் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போஸ் மைனஸ் ஆனால் பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு அந்த தெளிவோட சினிமாவுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்படிலாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அதில் வகையில் ஒரு வகையான பதிவு தான் இந்த பதிவு. நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, சார் நல்ல மோட்டிவேட்டடாக இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. சார் வியூஸை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் நடிக்கிறதுக்காக படப்பிடிப்பு போகும்போது அங்கே சந்திக்கக்கூடிய கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், இந்த மாதிரியான தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து என்கிட்ட வந்து, சார் உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்பாங்க. நடிக்க வாய்ப்பு தேடிக்கொண்டு நடித்து கொண்டு இருக்கிறவங்க, வளரும் நடிகர்கள் இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து நம்ம சேனலுடைய வீடியோக்களை பற்றி சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு படப்பிடிப்பு போயிருக்கும்போது தான் நான் ஒரு நடிகரை சந்தித்தேன். சந்தித்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நானும் அவரும் நிறைய பரஸ்பரம் விஷயங்கள் பரிமாறும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, இதை நம்ம சேனலில் பதிஞ்சிடணுன்னு தான் இந்த பதிவு.